Hi friends, welcome to Just Not Recipe channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ் தான் பண்ண போறோம். பட்டர் நான். நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்ல, சவுத் இந்தியன்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் போனா கண்டிப்பா இதை ஆர்டர் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம வீட்லயே ஹைஜீனிக்கா ரொம்ப சூப்பர் சாஃப்டாகவும் செய்யலாம். ஹோட்டலை விடையுமே ரொம்ப நல்லா சாஃப்டா வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப்பு. மைதா உடம்பு கெடுதல்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம். 1/2 கப் தயிர், கெட்டி தயிர். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பவுடர்ட் சுகர், அது 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு, இது வந்து கார்லிக் நானுக்கு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் பட்டர். இப்போது இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு சால்ட்டு, சுகர், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் தயிர், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விட்டுக்கணும். தண்ணியை ஃபஸ்ட்டு விட வேண்டாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். தண்ணி எடுத்தவுடனே நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெதுவாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறமா சரியாக வராது, உங்களுக்கு திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பார்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இது பிசையும் போதே நல்லா அழுத்தி பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி நிறைய நேரம் பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நான் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பர் சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி வைக்கணும். மூடிட்டு கொஞ்சம் ஒரு 1 ஹவராவது ஊறணும். அதுக்கப்புறமா செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். இதை மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாவு திரும்ப எடுத்து பிசைஞ்சு பார்க்கலாம். இன்னும் ஒரு வாட்டி நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டான ஒரு மாவு நமக்கு தயாராகிடும். இந்த பிசையறதுல தான் இருக்குது இதோட சாஃப்ட்னஸ். வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற நான்லாம் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுனாலே ஒரு மாதிரி எலாஸ்டிக் மாதிரி வரும். பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆறுனாலுமே நல்லாவே அதை பிக்க வரும், ஈஸியாக சாஃப்டாக பிக்க வரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா அன்ஹெல்தின்னு விட்டுறாதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பே இல்லை. ஹோட்டல் போய் நீங்கள் எப்படியுமே இதெல்லாம் தான் சாப்பிடுவீங்க. அதை வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதை ட்ரை மாவில் பரட்டிட்டு நல்லா திரட்டிக்கலாம். இந்த நமக்கு வேண்டிய ஷேப்பில் திரட்டிக்கலாம். பட் நீல வாக்கில் ஓவல் ஷேப்பில் பண்ணால் தான் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் தான் செய்வாங்க. முதல்ல கொஞ்சம் வந்து ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீல வாக்கில் அப்படி தேய்ச்சிங்கன்னா நமக்கு ஒரு ஓவல் ஷேப் கிடைக்கும். ரொம்ப மெல்லிசாவும் திரட்ட வேண்டாம். ரொம்ப மெல்லிசாக திரட்டினா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் தடியாகவே இருக்கட்டும். நம்ம பராத்தாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தடியாக இருந்தாலுமே இது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் ஓவல் ஷேப்பில் திரட்டிக்க வேண்டியது தான். இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது வந்து பிளெயின் நான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம்.
அதில் வெறும்னா கொத்தமல்லி மாத்திரம் தூவிட்டு லைட்டாக அந்த திரட்டுற குழவியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி நல்லா ஒட்டிக்கும் அந்த இதில் நானில். அதுக்கப்புறமா அதோட அடிப்பக்கத்தில் நம்ம தண்ணி தடவ போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி தண்ணியை நம்ம இதில் தடவிக்கணும். தண்ணி தடவிட்டு அந்த தண்ணி தடவின பக்கத்தை தவாவில் போடணும். அப்போ அது தவாவில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தண்ணி படுற மாதிரி ஃபுல்லு நான்லையுமே தடவிக்கோங்க. இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் இப்போ போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் நல்ல பபிள்ஸ் மாதிரி வரும். பபிள்ஸ் வந்த உடனே நம்ம அதை தவாவோட அப்படியே திருப்பி நெருப்பில் காமிக்கணும். இது வந்து நல்ல தண்ணி போட்டு நம்ம போட்டிருக்கனால நல்லா ஒட்டிக்கும் தவாவோட. இப்போ இந்த மாதிரி ஹேண்டில் இல்லாத தவானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தவா யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஹேண்டில் இருக்கிற தவாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் பேச்சஸ் வந்துடும். நெருப்பில் நல்லா தந்தூரி ஹீட்டில் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். இப்போது அதை நீங்கள் திருப்பி எல்லாம் போட வேண்டாம். உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சுன்றதுக்கு. கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை திருப்பி போட்டு மேலே பட்டர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தடவி விட்டிங்கன்னா சூப்பரான பட்டர் நான் ரெடி. இது வந்து பிளெயின் பட்டர் நான். இதுக்கப்புறம் நம்ம கார்லிக் பட்டர் நான் செய்யலாம். அதுவும் இதே ப்ரொசீஜர் தான். பட் இதில் கொத்தமல்லி கூட கொஞ்சம் நம்ம பொடியாக நறுக்குன பூண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதே ப்ரொசீஜரில் நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தியை ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தடவிட்டு அதுலேயே நம்ம கொத்தமல்லியும் பொடியாக நறுக்குன பூண்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பொடியாக நறுக்குனிங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ கொத்தமல்லியுமே நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னுமே பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இது லைட்டாக இந்த குழவி வச்சு லைட்டாக மேலே திரட்டினீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா அதே மாதிரி கையில் எடுத்துகிட்டு பேக் சைடில் தண்ணி தடவிக்கணும். தண்ணி எதுக்கு தடவுறனா இது தவாவில் நல்லா ஒட்டிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம அதை கவுத்து ஃப்ளேமில் காமிக்கும் போது அது விழாமல் இருக்கணும். ஸோ நல்லா அந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக தடவி விட்டுறணும். இப்போ தவாவில் போட்டுடணும். தவாவில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். இப்போ கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா அழகாக ஷேப் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே திருப்பி அந்த ஃப்ளேமில் காமிக்கணும். ஃப்ளேமில் அந்த நான் மேலே நல்லா நெருப்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி காமிக்கணும். இப்படி இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃபுல்கா பண்ணுற நெட் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். இன்னொரு அடுப்பில் வச்சு சூப்பர் ஈஸியாக சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா ப்ரௌன் பேச்சஸ் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. சூப்பராக அது கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ நம்மளோட கார்லிக் நானும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி பட்டரை தடவிட்டு ஹாட்டாக ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இதுக்கு ஒரு வெஜிடபிள் குருமா வச்சு ஹாட்டாக சர்வ் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டலில் விடையுமே சூப்பர் டேஸ்ட்டாகவும் சூப்பர் சாஃப்டாகவும் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.